ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யூர் ஆரி விங்ஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆரி கிளாஸில் இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபீட்பேக், லைவ் ஃபீட்பேக் வந்து கேட்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து அவங்களோட ஸ்டிச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக. ஸோ அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்போம். அதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம். ஹாய்மா. ஹாய் மேம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, உங்கள் நேம் என்ன சொல்லுங்கள், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நேம் அகிலாண்டேஸ்வரி மேம். ஸோ இப்போ எங்கேருந்து ஓகே, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்கடா? நான் சென்னை மேம். சரி, அம்மா வீட்டிலேருந்து இங்கே பரமக்குள்ள தான் கற்றுட்டு இருக்கேன். ஓகே, அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு நம்மகிட்ட கிளாஸ் வந்து வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ எவ்வளோ நாளாக வந்து கிளாஸ் வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 1.5 மந்த் தான் மேம் வந்துட்டு இருக்கேன். ஓகே, 1.5 மந்த் வந்திருக்கீங்க. எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 15 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 15 கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து இப்போ என்ன ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் இது ஒரு டயக்ராம், எலிஃபென்ட் டயக்ராம். ஓகே, நல்ல லாங் டயக்ராம் இல்லையா? செம்ம ஹைட்டாக வந்து போட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்தோடனே இவ்வளோ பெரிய டயக்ராம் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா? நானே டவுட்டில் தான் மேம் இருந்தேன். ஆனால் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன என்கரேஜில் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஸ்டிச்சஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் டிசைன் வந்து அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஃபண்ட்டுக்கு ஒரு அழகாக வந்து கொடை வச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்போம் என்னென்னலாம் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்போம். ஸோ இது என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க வந்து சொல்லுங்கள் மேம். உடம்புக்கு வந்து மேட் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஓகே, மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் வந்து டபுள் கலர் வந்து நல்லா வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் வந்து கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா ஃபினிஷிங்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கீங்க? காதுக்கு வந்து லாங் அண்ட் ஷார்ட் பண்ணி. ஆமாம், காதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இவங்க வந்து லாங் அண்ட் ஷார்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து காது பகுதிக்கு இவ்வளோ லாங் அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணும்போது உள்ள பைப்பிங் த்ரெட் வந்து எம்போஸ் பண்ணணும். பட் அவங்க வந்து பண்ணலை. பட் இது ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியர் பண்ணிக்கணும். சரியாப்பா? ஓகே, அடுத்து இங்கே பீட் ஒர்க் பண்ணி அப்புறம் செயின் ஒட்டி அப்புறம் அதில் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே செக்குடு பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்ன் பண்ணி அதில் ஃபுல்லாகவே வந்து பீட் ஒர்க் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? இங்கே கொடையில் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கொடை பகுதியில் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கலர் கான்ட்ராஸ்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு கலர் வந்து இதில் வேறு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளே வந்து அழகாக பீட் ஒர்க் பண்ணி சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டோன் ஒட்டி சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரி வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இவர் என்ன ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்து க்ளோசிங் செயின் போட்டிருக்கேன். ஓகே, க்ளோஸ் டு செயின் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ எவ்வளோ அழகாக தலைப்பகுதியிலேருந்து தும்பிக்கை வரைக்கும் எவ்வளோ அழகாக வந்து எம்போஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி தலைப்பகுதிக்கு மேலேயுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மொத்தத்தில் இந்த டிசைன் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் லெவலில் இந்த டிசைன் வந்து பண்ணவே முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு ஸ்லீவ் பாட்டுக்கோ இல்லைனா ஒரு போட் நெக் மாதிரி டிசைன் கூட நம்ம வந்து பின்னாடி கூட யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கற்றுருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன் மேம். ஓகே, இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக நல்லா தெளிவாக புரியுதா? நல்லா கிளியராக புரியுது மேம் சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சஸ் எல்லாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு போவேனா இல்லை வந்து ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆகாமல் நான் எனக்காவது வெளியே அடுத்தடுத்து போயிருக்கேனா? இல்லை மேம், ஒரு ஸ்டிச்சஸ் அந்த ஃபினிஷிங் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போகிறனால தான் இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து அவங்க ரொம்ப ப்ரெஷரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க சென்னை போகணும் மேம், சீக்கிரமாக கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் இன்ன வரைக்கும் வந்து நான் கிளாஸ் வந்து கம்ப்ளீஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் வந்து பர்ஃபெக்ஷனாக நம்ம முடிச்சு தான் போகணும் அப்படிங்கிறனால வந்து அவங்கள வெயிட் பண்ண வச்சு நான் இன்னமும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் ஆக்சுவலி வந்து ஃபுல் முக்கால்வாசி கிளாஸ் முடிஞ்சு என்ன கிளாஸ் வரி. ஸோ இன்னும் வந்து காவாசி கிளாஸ் இருக்குது. ஸோ அதேமே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ இப்போயே உங்களால் வந்து ப்ளவுஸ் பண்ண முடியும் அப்படி தானே? ஓகே, இருந்தாலும் நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிச்சுட்டு சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இனிமே வந்து கற்றுக்க போகிற ஆரி விங்ஸ் வேர்லாம் நம்ம கற்றுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா அக்கா கிட்ட வந்தாங்க அப்படின்னா நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஷார்ட் பீரியட்லேயே நம்ம வந்து இவ்வளோ இது பண்ண முடியும். மற்ற எங்கேயும் போனால் ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ இது என்னால் பண்ண முடியுமானே எனக்கு தெரியல. ஸோ ஆனால் ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை நான் வந்து கிளாரிஃபை பண்ண வருமே ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாட் ஆஃப் வந்து டிப்ரெஷனில் இருந்தீங்க இல்லை வந்து அது ஒரு விஷயம் வந்து நான் என்கிட்ட கிளாஸ் சேரும்போது ஒன்று சொன்னது மேம், எனக்கு வந்து ஃபேமிலியில் சம் பர்சனல் டிப்ரெஷன் இருக்குது. ஸோ என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு வந்து அழுமுஞ்சி பாப்பாவோட வந்த அகிலா தான் இவங்க. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேம், தினமும் இந்த ஸ்டிச்சை சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்கன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு
தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன்ல அகிலா, என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸோ உங்களோட இந்த ஒர்க்குக்கு நீங்கள் வரும்போது உங்களோட எல்லாமே வந்து மைண்டு கன்வர்ஷன் ஆயிரும். ஸோ உங்களோட ஒர்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து டிபெண்ட் பண்ணி திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து இப்போ கரெக்டாக இருக்கா? பட் ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் அது இன்னும் நீங்கள் சொல்லியும் என்னால் பண்ண முடியல மேம். ஆமாம். பட் நீங்கள் சொல்ல என்னால் இப்போ வந்து அதில் மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கற்றுக்கலாம், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ளவுஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்கும். ஸோ உங்களுடைய பாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மறந்துருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம்னா, ஸோ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வாட் எவர் சுச்சுவேஷன் நம்ம ஒரு சேட் மொமெண்ட்டில் இருந்தாலும் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை விரும்பி கற்றுக்க போகிறோம், ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற போது ஸோ அதில் தான் நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நீங்களுமே வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம முழு மூச்சோட இறக்கி வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து நல்லா பெஸ்ட்டாக வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கற்றுக்க போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா நீங்கள் வந்து மோட்டிவேட்டாக என்கரேஜாக நீங்கள் அக்கா சொல்கிறபடி கேட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லா வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்களும் வந்து பெஸ்ட்டாக வரலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய். ஹேவ் ஏ நைஸ் டே. பாய் சொல்லுங்கள் அகிலா. பாய். பை பை மேம்.